என்னடா அண்ணே ஒரு 1000 ரூபாய் கடனே வேணும், 3 நாளில் திருப்பி கொடுத்துட்றேண்ணே. அதான் உங்களை பார்த்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். டேய், நம்ம கிட்ட மீட்டர் வட்டி தெரியும்ல. 1000 ரூபாய் வாங்கினா 500 ரூபா வட்டி போட்டு 1500 ரூபாய் தரணும். அதெல்லாம் எனக்கு தெரியுண்ணே. அது மட்டும் இல்ல, நீ பணம் வாங்கி 1 மாசம் கழிச்சு குத்தாலும் சரி, ஒரே நாள்ல குத்தாலும் சரி, வட்டி குறையாது. புரியுதா? அது எனக்கு தெரியுண்ணே. வரண்ணே. டே மாப்பிள்ள, அந்த ஆள் ரொம்ப கராரான ஆளுடா. ஒழுங்கா காசு கொடுத்துருவியா? 3 நாளில் திருப்பி கொடுக்க மாட்டேன்டா. அப்போ நாளைக்கே கொடுத்துருவியா? கொடுக்கவே மாட்டேன். டேய், அவன் டீச்சர்னா அவனுக்கு நான் ஹெட் மாஸ்டர்ரா. நான் எத்தனை பேர் ஏமாத்திருப்பேன். அவெல்லாம் என் கால் தூசிக்கு சமம். வா போலாம். டே ஜின்னா, அந்த யோகா பையன் இந்த ஏரியா தானே? ஆமாண்ணே. அவனை எங்கன்னா பார்த்தா? இல்லையாண்ணே. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். டே மாப்பிள்ள, நீ இங்கே தான் இருக்கியா? ஏன்டா? அந்த கந்துவட்டி வெங்கடேஷ் இருக்கால, உன்னை தேடிக்கிட்டு இருக்கான்டா. டேய், என்னடா சொல்கிற? அதான்டா, அந்த கந்துவட்டி வெங்கடேஷ் இருக்கால, உன்னை தேடிக்கிட்டு இருக்கான்டா. டேய், அது இல்லைடா. சரி, ரொம்ப தேங்க்ஸ் சார் சொன்னதுக்கு. நான் வரேன். டே மாப்பிள்ள, இந்த 2000 ரூபா ஜிபே பண்ணி விட்றியா? ஆயிடுச்சுடா. மாட்டியா? நான் அமிச்ச 2000 கரெக்டாக இருக்குது. ஏண்டா, நீ யாரு, நீ எப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாது நினைச்சுக்கிறியா? எல்லாம் எனக்கு தெரியும். உங்ககிட்ட எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். தொலைச்சிரும் உன்னை. நான் குத்த காசு சரியா போச்சு, கிளம்பு. அண்ணே, அதில் 2000 ரூபா இருக்குண்ணே. ஆர்டிஸ்டுக்கு பேட்டா அவன்டா தருவான். ஆர்டிஸ்ட் காசா? உங்ககிட்ட காசு கொடுக்குற மாதிரி குத்து வாங்க வச்சதே நான் தான். டே தம்பி, இங்க வாடா. அண்ணே, இதான் 500 ரூபாய். அந்த 2000 என் அக்கௌண்ட்டுக்கு அமிச்சிரு. போ. பார்த்தா